சபா நியூஸ் தமிழுக்காக நான் உங்க சக்தி பேசுறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு நாடக கொட்டையில இருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் இங்க ஆர்டிஸ்டா இருக்கேன். என்னடா ஆர்டிஸ்ட் ஆங்கரிங் பண்றேன்னு பாக்குறீங்களா? நான் என்னோட நண்பர்கள் எல்லாம் பேட்டி எடுக்கணும்னு நினைச்சேன். அந்த வாய்ப்பை சபா நியூஸ் தமிழ் எனக்கு கொடுத்துருக்காங்க. முதலாவதா நம்ம சோமநாதன் கிட்ட போவோம். சாரி, ஏமநாதன். வணக்கம், என் பேர் எஸ் ஏமநாதன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஈரோடு நாடகக்கோட்டையில் ஆக்டராக இருக்கேன். ஈரோடு நாடகக்கோட்டையில் 5 வருஷமாக ஒர்க் பண்ணிருக்கேன். நாடகம் மூலயமா என்ன எங்களுக்கு நாங்கள் கற்றுக்குறோன்னா, இப்போ யாராச்சும் பேசுறதுனா கூச்சப்படுவோம், ஒரு ஃபியர் இருக்கும். இப்போ திடீர்னு யாராச்சும் ஒரு ஸ்டேஜில் ஏறி நடிப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பயம் இருக்கும். அதையும் தாண்டி நாங்கள் எப்படி பேசுகிறோம், அந்த கூச்சத்தெல்லாம் உடைச்சி எப்படி நாங்கள் பேசுகிறோம். வனத்தின் பெரும் மௌனங்கள் ஒவ்வொரு சத்தத்தையும் போர்க்குறியின் அலறலாய் தெரிக்கிறது. இதை நாங்கள் எப்படி பேசலாம்? இப்போ இதை வந்து டெக்ஸ்டாக கொடுத்துட்டாங்க. இதை வந்து நாங்கள் வேற மாதிரி மாடுலேஷன் பண்ணி எப்படி சொல்லலாம்? வனத்தின் பெரும் மௌனங்கள் ஒவ்வொரு சத்தத்தையும் போர்க்குறியின் அலறலாய் தெரிக்கிறது. இந்த மாதிரி நம்ம வேற வேற மாடுலேஷன்ல பேசலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லானதை நாங்கள் ஈரோடு நாடகக்கோட்டை கற்றுட்டோம். அடுத்ததா நம்ம தீபன் அண்ணா கிட்ட போலாம். கடமையை செஞ்சு வருவது சாதனை. இப்படி கடமையை செஞ்சு வருவது சாதனைன்னு ஒரு எழுத்தா இருக்குது. அதை நம்ம எப்படி உள்ள வாங்கி அதை எப்படி நம்ம உணர்ந்து பேசுறது? கடமையை செஞ்சு வருவது சாதனை, போராடி வருவது வெற்றி, தோல்வி கூட. சாதனை இல்லாம ஒரு வாழ்க்கையா? என் பேர் தீபன். நான் ஒரு 6 வருஷமா நாடகம் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா படிக்கிறியே, நாடகத்துக்கு போறியா எல்லாரும் கேட்கறாங்க. நாடகத்துக்கு போனா படிப்பு வீணாகாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அப்படின்னா இல்லவே இல்லை. புத்தகத்துல படிக்கிறதை விட இதுல படிக்கும் போது நம்ம நிறைய விஷயத்த உள்வாங்குறோம். இங்க நம்ம உள்வாங்குறதுனால காலேஜில் படிக்கிறது, ஸ்கூல்ல படிக்கிறது, எல்லா விஷயமே நம்மளுக்கு ஈஸியா உள்ள போகுது. இது மூலமா நிறைய மனுஷனை பாக்குறேன், எளிய மக்களை பாக்குறேன். மக்கள்கிட்ட போய் நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், அவங்க கிட்ட நம்ம இந்த வார்த்தை பேசினா எதை நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு மனிதனையும் நான் புரிஞ்சுக்கிறேன். நாடகம் வந்து எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கு. நாடகம் மூலமா பல விஷயம் சொல்ல முடியும். படம் மூலமா சொன்னோம்னா ஸ்கிரீன்ல அந்த அளவு உணர்வு இருக்கான்னு தெரியாது. ஆனா ஒரு நடிகர் வந்து மக்களுக்கு நேரடியா பேசும்போது, அவன் கண்ணை வந்து போக்கஸ் பண்ணி பேசும்போது அந்த உணர்வு நேரடியா அவனை போய் தாக்குது. 1000 பேர் பண்ற இடத்துல 10 பேர் சேர்ந்தாவே போதும். அது மாதிரி நாடகம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா தொழிலுக்கும் நாடகம் முக்கியமான இருக்கு. நாடகத்துக்குள்ள வந்தா பயம் எல்லாம் போயிடும். ரொம்ப நன்றி. அடுத்ததா நம்ம ஸ்ரீஹரி கிட்ட போலாம். வணக்கம், என் பேர் ஸ்ரீஹரி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஈரோடு நாடக கொட்டகையில 5 வருஷமா ஆர்டிஸ்டா இருக்கேன். இப்போ எதுக்கு படிக்கிற பையன் நடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நாங்க இப்ப இந்த நாடகத்துல எவ்வளவு பெரிய ஸ்கிரிப்டா இருந்தாலும் கொடுக்குற டைமுக்குள்ள படிச்சு பேசுறதுனால அதை ஈஸியா எங்களால உள்வாங்க முடியுது. அந்த மாதிரி புக்ல இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்கும் போது ஈஸியா அது நம்மளுக்குள்ள போறதுனால எதுவுமே தெரியலனாலும் அதை அந்த ஒரு கோர்வையா எழுத முடியும். இப்போ இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரே எய்ம்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு வேற வேற எய்ம் இருக்கும். எதுக்கு அவங்க எல்லாம் இங்க நாடகம் பண்ணணும்? இந்த நாடகம் வந்து மனதளவுல ஒரு தைரியத்தை கொடுக்குது. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், திடீர்னு எங்களை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1 வருஷத்துக்கு மேலாச்சு, குழந்தை பிறந்தன்னைக்கு பார்த்தது. இப்படி இதுங்கிறது ஒரு டைலாக். இதை வந்து இந்த ரைட்டர் வந்து வெறும் டெக்ஸ்டா தான் எழுதியிருக்காங்க. இது நம்ம வந்து எப்படி கன்வே பண்றோம் ஆடியன்ஸுக்கு, அது டெஸ்டா வந்து முன்னாடி நின்று படிச்சா யாருக்கும் புரியுமான்னு சொல்ல முடியாது. இதே அந்த பாடி ரியாக்ஷனோட நம்ம சொல்லும் போது ஈஸியா உங்களுக்கு கன்வே ஆகும். நன்றி. அடுத்ததா நம்ம பிரணேஷ் அண்ணா கிட்ட போலாம். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் மு பிரணேஷ். நான் ஈரோடு நாடக கொட்டையில 2 வருஷமா ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கேன். ஈரோடு நாடக கொட்டையை ஒரு 6 வருஷமா நவீன நாடகங்கள்லாம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நவீன நாடகம் அப்படிங்கிறது ஒரு கூத்து வடிவம். அது வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்ட் ஃபார்ம். அதனோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான் இந்த ஒரு நவீன நாடகம் அப்படிங்கிறது. நவீன நாடகத்துல அது ஒரு புதுமையான மக்களுக்கு புரியுற வடிவத்துல நாடகம் வந்துட்டு இருக்கும். சில விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்டிராக்டா இருக்கும். மக்கள் அவங்க ஒர்க் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் ஈஸியா அவங்களுக்கு புரிஞ்சிடும். இல்ல முதல் தடவை பார்க்கும்போது மாதிரி குழப்பமா இருக்கும், என்ன விஷயம், எழுத்தாளர் என்ன விஷயம் சொல்ல வராரு அப்படிங்கிறது. 2வது தடவை பார்க்கும்போது இதுல வேற ஒரு புரிதல் கிடைக்கும். ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்ல, பர்ஃபார்ம் பண்ற ஆக்டர்ஸுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது சரி, ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணதும் சரி, ஒரு 10வது தடவை 15வது ஷோ போடும்போது இன்னும் வேற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது மாதிரியே வந்துட்டு நவீன நாடகம் ஒவ்வொரு தடவையும் அந்த ஒரு ஆக்டர்ஸ்ல அப்படி ஒரு விதமா டியூன் பண்ணும். இது மூலமா வந்துட்டு இப்போ இந்த நவீன நாடகத்துல பிசிக்கல் தியேட்டர் இருக்கு. உடலை வச்சு மட்டுமே வந்துட்டு ஒரு கதையை ஆடியன்ஸுக்கு சொல்லப்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மட் இருக்கு. ரியலிசம் பிளே இருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் பேசி அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஒரு எமோஷனல், நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. நவீன நாடகம் இந்த ரியலிசம் பிளே பண்ணும்போது ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ செல்லம் எப்ப திரும்ப வரப்போற, இது ஒரு டைலாக்னு வச்சுக்கோங்களேன். செல்லம் நீ எப்ப திரும்ப வரப்போற, இது ஒரு எமோஷன். செல்லம் நீ எப்ப செல்லம் திரும்ப வரப்போற, இது ஒரு எமோஷன். செல்லம்
நீ எப்போ சொல்ல திரும்ப வரப்போற. இது ஒரு விதமான எமோஷன். இப்போ ஒரு ஆசையா வெளிப்படுத்துற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, ஒரு ஏக்கத்தோட வெளிப்படுத்துற விஷயம் ஒன்று இருக்கு, ஒரு பயங்கர ஒரு துடிப்போட வெளிப்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு. இது போல வித்தியாசமான எமோஷன்ஸ் வந்துட்டு நம்ம நாடகத்து மூலமா நம்ம ப்ளே பண்ணும்போது ஒரு ஆக்டர் வந்துட்டு இன்னும் பயங்கரமா டியூன் ஆகுறாரு. அதே சமயம் அதுபோல வித்தியாசமான எமோஷன்ஸை நம்ம உள்ள வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணும்போது சக மனிதர்களோட எமோஷன்ஸை நம்மளால உள்வாங்கிக்க முடியுது, அதை புரிஞ்சு நம்மளால நடக்க முடியுது. ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஹியூமனாகவும் டியூன் ஆகிறதுக்கு நவீன நாடகம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பிரபாகரன். நான் ஈரோடு நாடகக்கோட்டையில் 3 வருஷமா நாடகம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த நாடகத்திலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு எழுத்து இருக்குது, அந்த எழுத்தை வந்து இப்போ டெக்ஸ்ட்டாக படித்து அதை நம்ம ஒரு டைலாக எடுக்கிறோம், அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஒவ்வொரு டைமும் நம்ம படிக்க அதுலேருந்து வேற ஒரு கற்பனை உருவாகுது. நம்ம ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் படிக்கும்போது அதுலேருந்து ஒரு வடிவம் நம்மளால் யோசிக்க முடியுது, அந்த வடிவத்தை வைக்க முடியுது. அந்த வடிவம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது நம்ம அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதும் அதில் இருக்க செட்டு எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்க்கறது மூலமாகவும் நிறையா தெரியுது. இந்த நாடகத்தில் வந்து ஏகப்பட்ட கலைகளில் வைக்கிறோம். இப்போ இந்த கலை அழிஞ்சிருச்சு, இந்த கலை அழிஞ்சிட்டு வருது, இந்த கலை அழியுது அப்படிங்கிறாங்க. கலையெல்லாம் அழியறது இல்லை. எல்லா விதமான கலைகளையும் இந்த நாடகத்துக்குள்ள வைக்க முடியுது. இந்த நாடகத்தை இப்போ இருக்க இளைஞர்களை எல்லாருமே நாடகத்தை பண்ணலாம். நன்றி. அடுத்ததா நம்ம முக்கியமான ஒருத்தங்களை பார்க்க போறோம். நாங்க எல்லாரும் இந்த அளவுக்கு உருவாயிருக்க காரணமா இருக்க எங்களோட சதீஷ் அண்ணாவை பத்தி. வணக்கம், என் பேர் சதீஷ். நான் சென்னையில் கூத்துப்பட்டுறையில் ஒரு 3 வருஷம் முழு நேர நாடக நடிகனாக இருந்துட்டு இப்போ ஈரோட்டில் 6 வருஷமாக ஈரோடு நாடக கொட்டகை அப்படின்ற ஒரு அரங்க செயல்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து இந்த தேட்டர் வந்து சில்ட்ரன்ஸ் தேட்டராக இயங்கிட்டு இருக்கு. பத்மஸ்ரீ நான் முத்துசாமி ஐயா கூத்துப்பட்டுறை நிறுவனர் மற்றும் எழுத்தாளர், அவருடைய நினைவரங்கமாக தான் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். 6 வருஷமாக தொடர்ச்சியாக அரங்க செயல்பாடுகளும் வீதி நாடகங்களும் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வந்து தொடர்ச்சியாக நாடகங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இது தியேட்டர் இன் எஜுகேஷன், கல்வியல் நாடகம் அப்படின்ற மாதிரியே அவங்க வந்து எல்லாருமே நிறைய விஷயம் இங்கே வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கு. பட் இருந்தாலும் தியேட்டர் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வராங்க. பேரண்டோடைய சப்போர்ட்டோட இவன் தியேட்டர் கற்றுக்கணும், இந்த சொசைட்டியை புரிஞ்சுக்கணும், இவன் சொசைட்டியில் போய் எல்லா இடங்களும் போகணும், பலதரப்பட்ட மக்களோட லைஃப்பை இவன் வந்து வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரண்ட் வந்து இவனை விடுறாங்க. இவங்களுடைய எல்லா பேரண்ட்டுமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக இவங்க இயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 5 வருஷமா 4 வருஷமா 3 வருஷமா தொடர்ச்சியாக வரக்கூடியவங்கள்ட்ட நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது. பத்மஸ்ரீ நான் முத்துசாமி ஐயாவுடைய மகன் நடேஷ் முத்துசாமி ஐயா தான் வந்து என்னை ட்ரெயின் பண்ணாங்க. அவர் இப்போ சமீபத்தில் தான் காலமானாங்க. அவர் தான் என்னை வேற மாதிரி என்னை தயாரித்து நான் வந்து சினிமான்ற ஒரு சூழலுக்குள்ளே தான் நான் போகலான்ற ஒரு இதில் இருந்தது. பட் முத்துசாமி ஐயாவையும் நடேசன் சாரையும் நான் இன்ஸ்பயர் ஆகி தான் இங்கே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேயே வந்து எல்லாருமே நாடகம் பார்க்கறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. எல்லாருமே உட்காந்து நாடகம் பார்க்கலாம். இங்கே இல்லை ஸ்ட்ரோலிங் ஆக்டர்ஸ், இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்பேஸ்க்கு நாங்கள் வந்து நாடகம் போடணுன்னாலும் நாங்கள் வந்து போடுவோம். நிறைய எழுத்தாளர்களுடைய கதைகள் எடுத்து நாடகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கோம். இந்த நாடகம் பண்ணுறதுனால இவங்க எல்லாருமே வந்து வேற ஒரு சூழலுக்குள்ளே போகிறாங்க, வேற மாதிரி உருமாறுறாங்க. இன்னைக்கு பசங்க வெவ்வேறு மாதிரி போகக்கூடிய ஒரு நிலையில் இந்த இடம் வேற மாதிரியான ஒரு சூழலை நான் கிரியேட் பண்ணுறேன்றதை தாண்டி இங்கே இருக்கிறவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவங்களாம் ஒன்று புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம், ஒரு டைலாக் எப்படி பேசலாம், எப்படி ஆடியன்ஸை இன்ட்ராக்ட் பண்ணி எப்படி பேசலாம், இந்த கதை என்ன சொல்லுது. பாட புத்தகத்தில் அவங்க ஒரு விஷயம் படிக்கிறாங்க. அப்போ படிக்கும்பொழுது அது எப்படி புரிஞ்சு படிக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கும். எனக்குலாம் காலேஜ் படிச்சதுக்கு அப்புறம் தான் இது இப்படி தான் புரிஞ்சு படிக்கணுமா, இதுதான் சொல்றாங்களா அப்படின்றது எனக்கு காலேஜ் கடைசி வருஷம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதே ஃபீல் ஆச்சு. இவங்களுக்கு இப்பயே சின்ன வயசுலயே இது வந்து தியேட்டர் வந்து வேற மாதிரி இவங்களை புரிஞ்சு அதை ஃபீல் பண்ணி அதை கொடுக்குறாங்க. தியேட்டர் அது வந்து பண்ணுது அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து எல்லாருக்கானதுமா இருக்கு. இது வந்து எல்லாருமே லேர்ன் பண்றோம். ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக ஒரு நாடகத்தை பல்வேறு இடங்கள்ல நாங்கள் போடும்பொழுது ஒரு 20 இடத்துல அந்த நாடகத்தை போடும்பொழுது 20வது இடத்துல வேற மாதிரி அந்த நாடகம் எங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குது. எங்களுக்குள்ள ஒரு புதுமையை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. தியேட்டர் ஒரு மனுஷனை வேற மாதிரி மாத்துது. முத்துசாமியை வந்து நல்ல நடிகனை உருவாக்குவதை விட நல்ல மனிதனை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க ஒரு குட் ஹியூமனா ஆக முயற்சிக்கிறாங்க. அது தியேட்டர் உருவாக்குது. சக மனுஷனை எப்படி இவங்க அணுகுறாங்க, அந்த சக மனுஷனுடைய பெயினை எப்படி ஃபீல் பண்றாங்க, எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே தியேட்டர் டோட்டலா
கற்றுக் கொடுக்குது. இங்கே வந்து நாடகம் பார்க்குற பார்வையாளர்கள் ஆரம்பத்தில் 2019 ஈரோடு நாடக கொட்டகை ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. இப்போது ஈரோடு நாடக கொட்டகைன்னே ஒரு சில பார்வையாளர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த நவீன நாடகம் பார்க்குறதுக்கான பார்வையாளர்கள் இன்னும் அதிகமாகணும். நீங்கள் எல்லாருமே வாங்க, இவங்க நடிக்கிறத பாருங்கள். இது ஒரு என்டர்டெய்னிங் பிளேஸை தாண்டி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். தியேட்டர் ஈரோடு நாடக கொட்டையில் இவங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லாருமே வாங்க, நாடகத்தை வந்து பாருங்கள். நாடகம் கற்றுக்கணுன்னாலும் வாங்க. இது சில்ட்ரன்ஸ் தியேட்டராக இயங்கிட்டு இருக்கு. 5 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே ஈரோடு நாடக கொட்டகை ஏதோ ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கும். நன்றி. ஹேமநாதன்ல இருந்து எங்க மாஸ்டர் பேசின வரைக்கும் எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க. நீங்க நாடகம் பார்க்கவும் இங்க நீங்க வந்து நாடகம் கத்துக்கணும் அப்படின்னா எப்ப வேணா எங்களோட ஈரோடு நாடக கொட்டைக்கு வரலாம். நன்றி.